நேத்து நான் தமிழா தமிழா ஷோல டீ வெர்சஸ் காஃபி லவரோட ஷோ பார்த்தேன். இந்த ஷோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து ரொம்ப டீ பிரியர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி பிரியர்கள் உட்கார்ந்தாங்க. இந்த டிபேட்ல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு சில பேர் வந்து டீய லோ கிளாஸ் ட்ரிங்க்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு சில பேர் வந்து இந்த சைடு உட்கார்ந்து காஃபிய ரொம்ப ஹை கிளாஸ் ட்ரிங்க்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள யார் ஏற்படுத்தினா? நம்ம தான் ஏற்படுத்தினோம். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, காஃபியோட மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஹை லெவல்ல காமிக்கிற மாரி காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ஹைஃபையாவே காமிச்சு பழகிட்டாங்க. பட் டு பி ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காஃபியா இருக்கட்டும், டீயா இருக்கட்டும் எல்லாமே வந்து சீப்பான ரேட்ல இருந்து ரொம்ப ஹை ரேட்ல கிடைக்குது. ஸோ எது மக்களுக்கு தேவையோ அந்த சாய்ஸ வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, இந்த தப்பு பண்றவங்க, கெட்டவங்கலாம் வந்து டீ குடிப்பாங்க அப்டின்னு. யார்ரா நீங்கலாம்? எங்கிருந்துடா வரீங்க? அப்டின்ற மாரி இருந்துச்சு. டீ குடிக்கிறதுக்கும், தப்பு பண்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது எப்டி இருக்கு அப்டின்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான். அண்ட் நான்வெஜ் சாப்பிடுறவன் கண்டிப்பா தப்பு பண்ணுவான் அப்டின்ற மாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் உணவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சமமானது. யார் வேணாலும் எந்த உணவு வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். எல்லாருக்குமே வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. சில பேர் வந்து வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது எல்லாமே அப் டூ தெம் தான் சொல்லுவேன். கடைசி அந்த ஷோ பார்த்ததுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கு புடிச்ச மாரி இருந்துட்டு போங்கயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க டீ லவரா? இல்ல காஃபி லவரா? அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.